Exercise 8.4 fourth sum. If u is equal to log x cube plus y cube plus z cube, so find dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் u of x, y, z, இங்கே z மிஸ்ஸிங், z போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ which is equal to log of x cube plus y cube plus z cube. இதில் ஒரு இதையும் என்னது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி கேட்குறாங்க. அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அடிஷன் பண்ணுறோம் ஒரு இதையும். அதாவது இந்த யூங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னது எக்ஸ் ஒய் இசட்ன்ற 3 வேரியபிளால் ஆயிருக்கு. இது என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் வேரியபிளாக வச்சுக்கணும், ஒய்யையும் இசட்டையும் என்ன செய்யணும், நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் இப்போ நம்ம எக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். லாகுனாலே டிஃப்ரென்ஷியேஷனில் 1 டிவைடட் பை அங்கே லாகுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த டேர்ம் போடுவோம். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப். இப்போ லாக் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா 1/xன்னு அதோட நம்ம நிறுத்திடலாம். ஆனால் இங்கே ஒரு எக்ஸுக்கு பதிலாக வேறு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ இந்த 3 டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் எக்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால எக்ஸை மட்டும்தான் நம்ம வேரியபிளாக நினைக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், கான்ஸ்டண்ட்டாக நினைக்கணும். ஸோ எக்ஸ் கியூப்னு இருக்கிறத மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ் பவர் என் ஃபார்மேட்டில் nx பவர் n மைனஸ் 1ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 2. ஓகேவா? அப்போ டோ யூ பை டோ எக்ஸோட ஆன்சர் என்னென்னா 3x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டோ யூ பை டோ ஒய், அதே ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் என்ன செய்ய போகிறோம், ஒய் பண்ண போகிறோம். லாகுனாலே எப்போவுமே என்ன செய்ய போகிறோம், 1 டிவைடட் பை அந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன் போட்டுட்டு எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த டைம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் எதால் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ எக்ஸுங்கிறதும் இசட்டுங்கிறதும் இங்கே என்ன இருக்க போகுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அப்போ இந்த ஒய் கியூபை மட்டும்தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். இதே ஃபார்மேட்டில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ 3 இன்ட்டு ஒய் பவர் 3 மைனஸ் 1 2, which is equal to 3y square divided by x cube plus y cube plus z cube. Next dou u by dou z, அதே ஃபங்க்ஷனை z வச்சு நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். லாகுங்கும் போது 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப். இந்த இடத்துல எது மட்டும் வேரியபிள் அப்படின்னா இசட் மட்டும் வேரியபிள். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இசட் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ எக்ஸும் ஒய்யும் நம்மளுக்கு என்னது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. அப்போ இசட் கியூப் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ இசட் கியூப் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 இன்ட்டு இசட் பவர் 2, which is equal to 3z square divided by x cube plus y cube plus z cube. அவங்க இதை என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் இல்லையா, டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய், டோ யூ பை டோ இசட் மூணுத்தையும் அடிஷன் பண்ண ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு அடிஷன் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணிட வேண்டியதான். டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ யூ பை டோ இசட், which is equal to 3x square divided by x cube plus y cube plus z cube. Next 3y square divided by x cube plus y cube plus z cube. Last term 3z square divided by x cube plus y cube plus z cube. இது பாருங்கள், இது மூணுத்துலேயுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. மேலே 3ங்கிற டேர்ம் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப். ஓகேவா?